பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தை 7. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகிறது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே எங்களை தேடி வந்து எங்களுக்கு உயிர் ஊட்டம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வுகளை எடுத்து மாற்றுவதற்காக அன்பான உமது வார்த்தைகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எங்களுக்கு வலிமையும் கோட்டையுமாய் இருக்கின்றீர். எங்களுக்கு கேடயமாய் இருக்கக்கூடிய ஒரு அன்பு நேசராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உதவிக்காக உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் எல்லாவித உதவி உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி கொள்கின்றது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமக்கு இன்னிசை பாடி ஜெபிக்கக்கூடிய நாவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் போதும், அவரை கொண்டு நான் எல்லாவித செயல்களையும் செய்து முடிப்பேன் என்று மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகிறேன் அப்பா. பிலிப்பியர் 4:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது போல, எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆம் அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் புதிய வலுவையும் தெம்பையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது பெயரை கொண்டு உமது வார்த்தைகளை கொண்டு நீர் ஆசீர்வதித்து இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை கொண்டு நான் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிறபடியினால், நீரே எங்களுக்கு வலிமையாய் இருக்கிறபடியினால் நாங்கள் இதை நம்புகிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி, ஆண்டவரே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடி இந்த அதிகாலையிலே உம்மையே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம் பெயரை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல, என்னுடைய பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரேன். இயேசு என்கின்ற பெயரினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமது பெயரினால் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை கொடுத்தது நீர் அல்லவா தந்தையே. உமது வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து நடக்கக்கூடிய ஆற்றலையும் பலயத்தையும் கொடுத்தது நீர் அல்லவா. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, தூய்மையான உதடுகளுடன் உமது பெயரால் ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அங்கு வல்லமை வருகிறதை நாங்கள் உணர்கின்றோம். உமது வல்லமைக்கு ஆற்றலும் பலனும் எங்களை கடந்து வருகின்றன. ஆண்டவரே, நாங்கள் பாவியாய் இருக்கும் பொழுதே எங்களை தேர்ந்தெடுத்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி பலியை நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்பா. உம்மை கட்டாயப்படுத்தாத நேரத்திலும் கூட நீராகவே சிலுவையை சுமந்து சென்று அந்த சிலுவையின் வழியாக எல்லாவித மீட்பையும் எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்மை விசுவசிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீதிவை எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, சில நேரங்களிலே எங்களுடைய சுய நலங்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களுடைய சிந்தனைகளை ஆய்ந்து அறிந்து சில நேரங்களில் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதபடி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் தடையாய் இருக்கின்றன, எங்களுடைய எண்ணங்கள் தடையாய் இருக்கின்றன. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது,
இருக்கிறதே, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் விசுவசிக்கிறோம் உமது வார்த்தைகளை. நீர் எங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றீர். அந்த திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய பாவம் தடையாய் இருக்கின்றது. எங்களுடைய பாவ செயல்களையும் தீய சிந்தனைகளையும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி உமக்குகந்த வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக. ஏனென்றால் நீரே ஆற்றல் மிக்கவராய் இருக்கின்றீர், வலிமை வாய்ந்தவராய் இருக்கின்றீர். உம்மால் மட்டுமே எல்லா காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக மக்கள் பலதர வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். சில பேர்களுடைய சிறு நீரகம் வலுவிழந்து போய் இருக்கின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக பிள்ளைகளுடைய ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கின்றது. அநேக பிள்ளைகளுடைய இரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன, நுரையீரலில் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆண்டவரே, மூளையில் பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நாளிலும் அநேக இந்த நோய்களையும் கொள்ளை நோய்களையும் அது பாதத்தில் தருகின்றோம். நீர் கல்வாரியில் எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்தீரே. உமது பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், யாரும் எந்த ஒரு விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நோய்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரியில் சுமந்து தீர்த்தீரே அப்பா. இந்த நேரத்திலே அந்த நோய்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் தந்திருக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தத்தினாலும் உமது தழும்புகளினாலும் இந்த நோய்கள் குணமாக்கப்படுவதாக. யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி என் ஆண்டவர் எனக்காக அற்புதங்களை செய்வார், குருக்கள் ஜெபிக்கும் பொழுதும் இறைவாக்கினர்கள் ஜெபிக்கும் பொழுதும் அவர்களுடைய ஜெபங்களை கேட்பார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளில் ஜெப விண்ணப்பங்களை கொடுத்து இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கரத்தில் தருகின்றோம். அநேக பிள்ளைகள் பொல்லாப்பான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எந்த பகுதி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த இடத்தை நீர் தொட்டு உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் அவர்களை குணமாக்கிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, நீரே பெரியவரும் வல்லமைமிக்க தெய்வமாய் இருக்கின்றீர். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய தெய்வமாய் இருக்கிறவர் நீர் அல்லவா? இன்றும் எங்களையும் உமது பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, நீரே எங்களுக்கு வலுவூட்டக்கூடிய பலத்தை கொடுக்கின்றீர். ஏனென்றால் உம்மை தேடி நாங்கள் இருக்கின்றோம். இந்த மனிதரையும் தேடி நாங்கள் செல்லவில்லை, உம்மை தேடி இருக்கின்றோம். எங்களுடைய வியாதிகள் பெருகி கொண்டு இருக்கின்றன. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் நாங்கள் அநேக வியாதிகளை எங்களுடைய பாவத்தினால் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்தில் வறுமை இருக்கின்றது, கடன் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆண்டவரே, நாங்கள் செபித்தும் கூட வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி ஆண்டவரே மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களால் ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியவில்லை, வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, தீய ஆவிகளினாலும் பிசாசின் தந்திரங்களினாலும் பில்லி சூன்யம் செய்வனைகளினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எல்லோரும் உம்மை நோக்கி வருவார்களாக. தீய ஆவிகள் மீதும் பிசாசின் தந்திரங்கள் மீதும் பில்லி சூன்ய செய்வினைகளின் மீதும் நம்பிக்கை வைத்து விடாதபடி ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து இருளின் அதிகாரத்தை விட்டு வெளியிலே வந்து உம்மை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஒளியூட்டக்கூடிய வல்லமை நீர் கொடுப்பீர் என்பதை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. இந்த நாளிலும் தகப்பனே, நீரே அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களுடைய பலவீனங்கள் எடுத்து மாற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ளும். தகப்பனே, இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான வலுவாற்றலையும் வல்லமையும் பலத்தையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.